இன்றைக்கி நம்ம நேற்று விரைச்ச உளுந்துக்கு திரும்ப தண்ணி பாசுகிறோங்க. பார்த்தீங்கன்னா நான் அப்போவே சொன்ன மாதிரி 4 அடி கால் கரும்பு போட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் உளுந்து விரைச்சி உள்ளே ஊடுரு மசல் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து கூடுதல் லாபம் தான். ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ உளுந்து தான் விதைப்போம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 1.5 ஏக்கருக்கே 13 கிலோ உளுந்து விதைச்சிட்டோங்க எங்கள் அப்பா. இந்த காட்டுக்கு வந்து உளுந்து வந்து பத்தலை. இதுக்கு என்ன பண்ணுறோன்னா, நம்ம போன வருஷம் விரைச்ச உளுந்து இருந்துச்சு வீட்டில், அதை எடுத்து விரைச்சி பார்க்கலாம். நல்லா ஈல்டு வருமானு தெரியல, பட் விரைச்சி பார்க்கலாம். போன வருஷம் நாங்கள் விதைச்சி அறுவடை பண்ண உளுந்து வீட்டுக்கு யூஸ் வச்சுருந்தோம். இப்போ வந்து நம்ம காட்டுக்கு பத்தலைன்ட்டு இந்த உளுந்து விதைக்கலான்ட்டு வந்துட்டோம் மக்களே. பாருங்கள், இந்த நேற்று வாங்கின அந்த 13 கிலோ உளுந்துங்க, கடையில் வாங்கின உளுந்து தான். இதில் ஃபோட்டோ போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த அளவுக்கு காய் பிடிக்கும் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் காயெல்லாம் பிடிக்காதுங்க. நானும் விதைச்சி பார்த்துட்டேன். சும்மா இதில் ஒரு 50% தான் நம்மளுக்கு வந்து மகசூல் வருது. இவங்க ஃபுல்லாக ஃபோட்டோ போட்டு ஏமாத்துறாங்க இந்த கம்பெனிக்காரங்க. கிராமத்தில் வாழ்கிற சுகமே தனிங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது வந்து சாயந்தரம் ஒரு 4:30 மணி இருக்கும். இப்போ இந்த டைம் எவ்வளோ சூப்பராக செம காற்று அடிக்குது. இங்கே பாருங்கள், அழகாக மோட்டரையும் அடிக்குது. நம்ம எவ்வளோ வேணால் குளிச்சிக்கலாம், ஜாலியாக இருக்கலாம். இந்த லைஃப் போதுங்க நமக்கு. மாடி தோட்டம் வச்சு காய்கறி அறுவடை பண்ணுவாங்க, பட் அது எல்லாமே அவங்களுடைய தேவைங்களுக்கு மட்டும்தான். நம்ம பார்த்திங்கன்னா எல்லாமே உங்கள் தேவைங்களுக்கு தான். நம்ம விளையிற கரும்பாக இருந்தாலும் சரி, இதில் விளையிற வாழைக்காவாக இருந்தாலும் சரி, எல்லாமே மக்கள் தேவைகளுக்காக தான் நாங்கள் வந்து அறுவடை பண்ணுறோம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.